வெல்கம் டு இஷான் N ஸ்பைசஸ். இன்னைக்கு வந்து நேத்தையோட வீடியோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறீங்க. ஓகே, கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம நம்ம வந்து மீதி வீடியோ வந்து பார்த்துட்டு வரலாம் வாங்க. அதே மாதிரி வந்து இஷானுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முடியெடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கு, அதையும் வந்து அப்லோட் பண்றேன். எல்லா வீடியோஸுமே வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ட்ராவல் vlog எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். வீடியோஸ் வந்து கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோஸ் போய் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஃபிஷ்ஷோட தலை தனியாகவும் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே தனியாகவும் நான் வந்து 2 குழம்பா இங்கே வந்து வைக்க போகிறேன். முதல்ல வந்து தலை மட்டுமே செப்பரேட்டாக எப்படி வந்து குழம்பு வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இது வந்து நம்ம நார்மல் பீசஸ்க்குமே இல்லை மற்ற சின்ன மீனுக்குமே வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் அந்த மாதிரி வேறு எதுவுமே வந்து குழம்புக்கு வந்து சேர்க்க போகிறதில்ல. ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிக்கிறது. முதல்ல வந்து அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் வந்து ஒரு மண்சட்டியில் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆயில் வந்து நல்லா வந்து சூடானதுமே அதில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கிறேன். இது வந்து சின்ன வெங்காயம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் நான் இங்கே வந்து ஈஸிக்காக பெரிய வெங்காயத்தையே எடுத்துட்டேன். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி கிடச்சதுமே இதில் வந்து 2 வந்து பச்சை மிளகாயை சேர்த்துக்கிறேன். இல்லை பச்சை மிளகாய்க்கு பதிலாக வந்து நம்மளோட வத்தல் மிளகாயும் சேர்த்துக்கலாம். அதுவுமே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகாய் வந்து லைட்டாக வந்து வதங்கினதுமே இதில் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு நறுக்கினதுமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் நறுக்கி சேர்க்குறோம் அப்படின்னா ரொம்ப பொடி பொடியாக நறுக்கி சேர்க்கணும். இல்லை அப்படின்னா அந்த இஞ்சியோட டேஸ்ட் வந்து அது என்ஹான்சிங்காக இருக்கும். அது வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி அதோட தண்ணி எடுத்து அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் காரத்துக்கு நம்மளோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கணும். நான் இங்கே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தூள், ரொம்ப கம்மியான அளவுக்கு வந்து மஞ்சள் தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையான அளவு நம்ம உப்பையும் வந்து சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பையும் வந்து சேர்த்துக்கிட்டோம். இது எல்லாமே சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா வந்து கொதி வந்ததுமே வந்து தலைப்பகுதியை மட்டுமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம்ல, வாஷ் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தனியாக வந்து கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம ஃபிஷ்ஷோட பீசஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து உடஞ்சி போகாது. ஏன்னா இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். மற்ற ஃபிஷ்ஷை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்மளோட ஃபிஷ்ஷோட பீசஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்து கிடைக்கும் நமக்கு. ஃபிஷ் வந்து உடஞ்சி போகாது, அதுதான் மெயின் ரீசனே. இப்போ இதெல்லாம் மிக்சரமாக சேர்ந்து நல்லா வந்து கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற அந்த ஃபிஷ்ஷோட பீசஸ் 1 by 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீசஸ் எல்லாமே ஓரளவுக்கு மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ வந்து சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இதை திருப்பி போட்டு வேக வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. ஒரே அடியாக எவ்வளோ தண்ணி வேணுமோ அது அவ்வளோ தண்ணி வச்சு வேக வச்சு எடுக்கிறது தான்.
பாருங்கள் 5 மினிட்ஸ் கூட ஆகலை, ரொம்ப சீக்கிரமாக வந்து ஃபிஷ்ஷோட ஹெட்டு வந்து ரொம்ப நல்லா வந்து வெந்து கிடச்சிச்சு. கடைசியாக லைட்டாக வந்து கறிவேப்பிலை வந்து தூவியிருந்தேன், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம வந்து ஃபிஷ்ஷோட தலையை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து குழம்பு வச்சுக்கலாம். இதே குழம்பு நம்மளோட நார்மல் ஃபிஷ்ஷுக்குமே வந்து பண்ணிக்கலாம், அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் டேஸ்டியும் கூட. அவ்வளோதான், நம்மளோட தலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஃபிஷ்ஷோட மற்ற பீசஸ் எல்லாமே தனியாக வந்து தேங்காய் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்காய் வந்து இங்கே ரொம்ப வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல, லைட்டாக வந்து வதக்கி மசாலாஸ் எல்லாமே சேர்த்து வந்து குழம்பு வைக்க போகிறோம். இப்போது ஒரு பவுல் அளவுக்கு தேங்காய் வந்து துருவினது வந்து எடுத்துட்டேன், அதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயிலெல்லாம் விடுறோம் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது. நார்மல் மண் சட்டியிலே இல்லை நம்ம எந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணுறோமோ அதிலே வந்து இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஆனால் கை வந்து எடுக்காமல் அடி பிடிக்காத அளவுக்கு வந்து கிளறணும், ஏன்னா தேங்காய் அப்படிங்கிறதுனால டக்குன்னு கரிஞ்சு போயிடும். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி வந்து நம்ம நல்லா வந்து சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் அதே மாதிரி வெள்ளைப்பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நான் வந்து வதக்கிக்கிறேன். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன், அதோட சூட்லேயே தான் இப்போ வந்து வதக்கிட்டு இருக்கிறேன். இது கூடவே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கிக்கணும். ஆனால் வந்து ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கும்போது அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஏன்னா வந்து நம்ம ரொம்ப போட்டு அந்த தீயல் மாதிரியெல்லாம் பண்ணுறது கிடையாது. இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன், சட்டியோட சூட்லேயே தான் இந்த மாதிரி வந்து வதக்கிட்டு இருக்கிறேன். அது வந்து சீக்கிரமாக ஆறணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இது கூடவே வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து நம்ம டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாலுமே ஓகே, ஆனால் நான் இதை வந்து இதிலேயே சேர்த்து வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். வந்து நல்லா ஆறுனதுமே இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து ஃபைனாக தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான்.
இப்போ வந்து தேவையான அளவு புளி தண்ணியை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து நல்லா வந்து கரைச்சி அதோட தண்ணி மட்டும் தனியாக வந்து எடுத்துக்கிறேன். புளி கரைச்சதோட தண்ணியை வந்து அதோட வேஸ்ட் எல்லாமே வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வடிகட்டி வச்சு நம்ம வந்து புளி தண்ணியை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட வேஸ்ட் எல்லாம் இருக்காது, ரொம்ப ஃபைனாக இருக்கும். இப்போ வந்து புளி தண்ணி ஓரளவுக்கு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணியையும் விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சர் வந்து ஓரளவுக்கு கொதி வர ஆரம்பிக்கிறதுமே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த ஃபிஷ்ஷோட பீசஸ் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷை வந்து எப்படி வந்து நீட்டாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து போட்டிருக்கிறேன். யாராச்சும் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து இங்கே கார்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷோட பீசஸ் வந்து தனித்தனியாக வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும், சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது இவ்வளவும் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டு வந்து பொரிச்சு எடுத்துக்கிறோம். மீன் வந்து ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணாலே போதும். ஏன்னா தோல் எடுக்காத மீன் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதிலேருந்தே நெய் வந்து நிறைய வந்து வந்துடும். அதனால் கொஞ்சமாக ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாலே டீப் ஃப்ரை பண்ணது மாதிரி வரும். இங்கே பாருங்கள், நான் ரொம்ப கம்மியான அளவு தான் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஃபிஷ் மாதிரியே இருக்குது. ஏன்னா அந்த தோல்லே இருக்கிற நெய் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடும். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் அரைச்சி வச்ச மீன் குழம்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. நார்மல் நம்மளோட தலைக்கறியும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.